ஏம்மா வியானா, யாரும்மா நீ? இத்தனை நாள் நீ எங்கேம்மா இருந்த? நீ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே இதெல்லாம் வந்து பண்ணியிருந்த அப்படின்னா, இப்படியெல்லாம் பேசியிருந்த அப்படின்னா, உன்னெல்லாம் கோயில் கட்டி கொண்டாடிப்பாங்க போலயே! ஏன்னா, அந்த அளவுக்கு தெறிக்க விட்டுட்டுருக்க. மக்களே, சாண்ட்ராவுக்கும், வியானாவுக்கும் காலையிலே முட்டிக்கிச்சு மக்களே. சரியான சம்பவத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வியானா வந்து பண்ணியிருக்காங்க. அப்பப்போ ஆன் பாயிண்ட் அப்படியே மூஞ்சி முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பட்டு, பட்டு, பட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே வந்திருக்காங்க. நான்லாம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் உங்கள மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ஆக்டிங் எல்லாம் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா எல்லாத்தையும் புட்டு புட்டு வந்து வைக்கிறியம்மா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற ஹவுஸ்மேட்ஸுகளுடைய ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போது தான் தெரியுது. அட பாவீங்களா, ஏடா ஊம குசுமனுங்களாட்ட அமைதியாகவே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு? ஏன் வியானா அவர்கள் வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து மோத போனாங்க? ஓவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னு ஏன் சொன்னாங்க? அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். காலையில் நம்ம வியானா அவர்களும் திவ்யா அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. வியானாவுக்கு பயங்கரமாக குக் பண்ண பிடிக்கும் அப்படின்றது நமக்கே வந்து தெரியும். ஏன்னா அவங்க விதவிதமாக டிஷ்ஷெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டில் ஒரு மாதிரி ஏதோ ஒரு கேசரி ஒன்று பண்ணியிருந்தாங்க தெரியுமா? ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக பேசுகிற பொருளாக வந்து இருந்தது. தீபக்கெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்ததுமா, வேறு மாதிரிமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாராட்டி தள்ளியிருந்தார். ஸோ அதனால் குக் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் குக்கிங்கில் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி குக் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா வெஷல் வாஷிங்கெல்லாம் வந்து பண்ணாமல் குப்பை கிடங்கு மாதிரி வந்து வச்சுருக்காங்க அந்த வீட்டை, அந்த கிச்சனை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து திவ்யா கிட்டே கேட்குறாங்க, யார் வெஷல் வாஷ் பண்ணணும், ஏன் பண்ணாமல் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அட இல்லாமல் பண்ணுறது அவங்க அப்படி தான் இருக்காங்க என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து சொல்லிட்டாங்க. சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா வெளியே போகிறாங்க. கார்டன் ஏரியாவில் நம்ம அரோரா அக்கா, அதுக்கப்புறம் சபரி, அதுக்கப்புறம் சாண்ட்ரா, இவங்க 3 பேரும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க பீன் பேக்கில். ஸோ அப்போ வியானா போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா இது வந்து ஒரு செலிப்ரேஷன் வீக்கு, வீட்டு தலைன்னு யாருமே இல்லை. ஸோ அதனால் நம்மளே பொறுப்பெடுத்து எல்லாத்தையும் நம்மளே செய்யலாம்பா, குக் பண்ணோம், யாராவது வந்து வெஷல் வாஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது சாண்ட்ரா அவர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் குக் பண்ணுறோம், நாங்கள் குக்கிங் டீமில் இருக்கோம், நீ வந்து போயிட்டு வெஷல் வாஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரூடாக வந்து சொல்கிறாங்க. ரூடா மீன்ஸ் மூஞ்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா உரன்னு வச்சுக்கின்னு வார்த்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுமையாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் மென்மையாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாவுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுது. ட்ரிகர் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருமா தாயே, உன்ன மாதிரி நான்லாம் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் செலிப்ரேஷன் வீக் வந்து வந்திருக்கேன். ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்லாம் சொன்னேன். நீங்கள் வெஷல் வாஷ் பண்ணுங்கள், நீங்கள் குக் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஓவராகலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் என்ன அந்த டோன்லேயா வந்து சொன்னேன், நான் என்ன அப்படியா சொன்னேன் அப்படின்னு வந்து சாண்ட்ரா வந்து சொன்ன உடனே, ஆமாம் நீங்கள் அந்த டோனில் தான் வந்து சொன்னீங்க, அதுவும் நேற்றுக்கு வந்து சொன்னீங்களே ஒன்று, நான் வந்து நாமினேஷன் பண்ணதுனால தான் நீ வெளியே போன அப்படின்னு சொல்லி, அப்படி பேசுகிற நீங்கள் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இது எது உண்மைன்னே எனக்கு வந்து தெரியல, ஓவராகலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ராவுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆகிட்டு, என்னம்மா அதோட இதை நீ வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கியா, அது வந்து வேறு ஒரு சினாரியோ, நான் வேறு ஒரு மோட்லேருந்து நான் பேசிகிட்டு இருந்தேன், பட் இப்போ பேசுகிறது வேறு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வியானாவுக்கு வந்து எப்போ எப்படி பேசினா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதில் சபரநாதன் வந்து சொல்கிறாங்க, இல்லை நேற்றுக்கு நைட் நாங்கள் தான் வெஷல் வாஷ் பண்ணியிருந்தோம், இன்றைக்கி காலையிலேருந்து வினோத்தோ யாரோ பண்ணுவாங்க சரியா அப்படின்னு வந்து சொல்லும்போது வியானா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெஷல் வாஷ் பண்ண மாதிரியே தெரில, எல்லாம் குப்பை கிடங்கு மாதிரி வந்து குப்பையாக வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்து முடியல. ஓகேங்களா, தொடங்கி மட்டும்தான் தொடங்கியிருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக சாண்ட்ரா அவர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வியானா அவர்களை வந்து பெரிய அளவில் தள்ள போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அதே போல் வியானாவும் சும்மா இருக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க உள்ளர போயிட்டு ஒன்று பேசுகிறாங்க பாரு வியானா, எப்பா 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 சாமி டேய், இதுக்கு நீங்கள் கமருதீன் பார்வதி ரெட் கார்டை பற்றி பேசியிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்துருக்கலாம் பிக் பாஸ் டீம். ஏன்னா இவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அப்படி தான் வந்துருக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நடிப்பு நான் நடிக்க அடா எப்போ எப்படியாரு மட்டும் நடிப்பு தெரியுமா, அவார்டை குர்ரா ட்ரம்ப்பு, அந்த ஆஸ்கர் அவார்டை குர்ரா ட்ரம்ப்பு அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. உள்ளர வந்து திவ்யா கிட்டே இன்னும் மோசமாக பேசுகிறாங்க. எப்படியெல்லாம் பேசுனாங்க தெரியுமா, நடித்து தான் அப்படியே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வாரமும் வந்து அனுப்பிச்சிட்டே இருந்திருக்காங்க. அதுலேயும் வந்து வினோத்தனா, இவங்களுடைய நடிப்பு இருக்குது பாருண்ணா, வேற மாதிரிண்ணா, புரியலண்ணா எனக்கு, கடைசி 3 வாரம் ஒரு மாதிரி உக்காந்துக்கிட்டு அப்படின்னு அழுதுட்டு ஒவ்வொருத்தராக டார்கெட் பண்ணி இவங்க ஒரு ஆட்டம் ஆடுறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் இது.
ஏன்னா எனக்கு இதுக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்குது? திடீர்னு வந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னால் நான் கிளம்பி போயிடுவேன். நான் செலிப்ரேஷன் வீக்காக வந்திருக்கேன். அவ்வளோதானே. என்ன போய் நீங்கள் பாத்திரம் கழுவுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரூடாக வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சது பத்தாதாம்மா உங்களுக்கு? எல்லாரையும் அனுப்பிச்சிட்டே வந்து இருக்கணுமாம்மா? அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க வியானா. வியானா என்னம்மா நீ இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா நேற்று முழுக்க விக்ரம் தான் டார்கெட்டு. விக்ரம் முழுக்க உடஞ்சி போய் கடைசியாக பணப்பொட்டியை தூக்குற லெவலுக்கு வந்து வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பார்த்தா இப்போ சாண்ட்ராவை பிடிச்சி பொலன்னு பொழக்கிறாங்க. நைட்டெல்லாம் நிறைய விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. நேரடியாக போயிட்டு அதான் நீங்கள் தான் அனுப்பிச்சிட்டிங்களே அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. புரியுதுங்களா? அதான் நடித்து நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்களே அப்புறம் என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. இதுக்கு சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகவும் செஞ்சாங்க. போயிட்டு விக்ரம் கிட்ட சொல்லி, அரோரா கிட்ட சொல்லி இப்படிலாம் வந்து வியானா வந்து சொல்கிறா, அப்போ நான் வந்து பண்ணுறதெல்லாம் ட்ராமா மாதிரி தெரியுதா, பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி. இதில் என்ன தெரியுமா கூத்தான ஒரு விஷயம், ஹவுஸ்மேட்ஸுங்களோட ரியாக்ஷனே வந்து ஒரு மாதிரி அனீசியாக தான் வந்து இருக்குது. அனீசியாக தான் இருக்குது. அவங்களால வந்து வியானா சொல்கிறத ஒத்துக்கவும் முடியல, நிராகரிக்கவும் முடியல. அதுதான் உண்மை. ஏன்னா திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக என்ன சொல்கிறதுனே தெரியாமல் கம்முன்னு நிற்கிறாங்க. அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க. வியானா வந்து எத்தனையோ விஷயத்த சொல்லி கனெக்ட் பண்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் திவ்யா நிற்கிறாங்க. பட் வினோத் அவர்கள் வந்து சூப்பராக சொன்னாப்புல, ஏன்னா இது எல்லாமே எனக்கு வந்து தெரியும். அவங்க யார் எப்படி இருப்பாங்க, எந்தெந்த முகத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க, என்ன வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க, எல்லாமே எனக்கு வந்து தெரியும். ஆனாலும் நான் அமைதியாக இருக்கேன்னா என்ன அர்த்தம்? வேறு என்ன பண்ணுறது? இங்கே அமைதியாக தான் வந்து இருந்தாகணும். அவங்க என்னென்ன முகத்துக்கு எப்பப்போ எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. அப்போ வினோத் அவர்கள் ஆல்ரெடி ஸ்மெல் இட். ஓகே, சாண்ட்ரா வந்து நடிப்பு தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் கமருதீன் வந்து எங்கேயோ இருக்கும்போது இவங்க வந்து பார்த்து ஒரு மாதிரி பயந்து நடுங்கி கத்தி கதறி சபரின்னு வந்து கத்திருந்தாங்களே, அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வினோத்தனை வந்து கேட்டிருப்பாப்புல சாண்ட்ரா கிட்ட, சாண்ட்ரா இதெல்லாம் ரொம்ப ஓவர் சாண்ட்ரா, அவன் எங்கேயோ இருக்கான், எப்படியும் அவன் எங்கேயோ இருக்கான், இவ்வளோலாம் வந்து பண்ண தேவையில்ல சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ கண்டிப்பாக அவங்க நண்பன் வந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து கண்டிப்பாக வினோத் அவர்களுக்கு வந்து இருக்கு மக்களே. அவரால் இப்போது முன்னாடி மாதிரி வந்து இப்போ அரோரா கிட்ட வந்து மெர்ஜ் ஆகிட்டு இருந்தார், நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ ஏதோ ஏனோ தானோ வந்து பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ பேசணுமே அப்படின்றதுக்காக பேசுகிறாரு தவிர அந்த மெர்ஜி அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது அந்த ஜாலினஸ் எல்லாம் வந்து அவருக்கு குறைஞ்சிடுச்சு. முழுக்க தனியாக தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்கடா, என்னவோ பண்ணி தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்காரு. லிட்ரலாக அவருக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து இருக்கும். ஏன்னா அவங்க நண்பன் வந்து ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியே போயிட்டான். ஸோ கண்டிப்பாக அவன் வந்து ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார் போனாலும் அழுகிற ஒரே ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் தான். இப்போ கடந்த ஒரு 3-4 வாரமாக அமித் போகும்போதும் அழுந்தார், அதே மாதிரி கமருதீன் போகும்போதும் அழுந்தாங்க, அதுக்கு முன்னாடி யார் போனாங்க எல்லாருக்குமே அழுந்தார். லிட்ரலாக ஒரு மாதிரி வந்து கவலைப்பட்டாங்க. கனி போனதுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணார். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கே ஃபீல் பண்ணும்போது கூடயே சுற்றிட்டு இருந்த கமருதீனை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாரா என்ன? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக மக்கள் இந்த வாரம் ஒரு தரமான சம்பவம் வந்து இருக்குது, எப்படி பார்த்தாலும் இருக்குது. வியானா உள்ளே இருக்கிற வரைக்கும் சாண்ட்ராவை சும்மா விட போகிறதில்ல. சாண்ட்ராவும் ஏதோ ஒரு இடத்துல ட்ரிகர் பண்ணிட்டு அழுத்தி கண்டிப்பாக அவங்களுடைய விஷயத்தை வந்து வெளியிட்டு தான் போகிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்கள், இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.